பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுப்பா பின்பற்றணும். மத்திய 10வது அதிகாரம் 38வது வசனம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல. பாத்திரம் அல்லன்றதை இயேசுப்பா என்னென்ன மென்ஷன் பண்ணுறான்னு பார்க்கலாமா? அதுக்கு முந்தின வசனம், தகப்பனையாவது தாயையாவது அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. ஸோ இயேசுப்பாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இயேசுப்பா தான் ஃபஸ்ட்டு நேசிக்கணும். இயேசுப்பாவை தாண்டி அதிகமாக அப்பா அம்மா பையன் பொண்ணை நேசிச்சோன்னா இயேசுப்பாக்கு பாத்திரனா இருக்க முடியாது. அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டே என்னை பின்பற்றுவாதான் இயேசுப்பா சொல்கிறார். ஸோ சிலுவையை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தோன்னா நம்ம இயேசுப்பாக்கு பாத்திரம்னா இருக்க முடியாது. இதுக்கு உதாரணமாக யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கலாம். அவங்க உலக காரைக்கு ஆசைப்பட்டு, அதாவது 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுப்பா காட்டி கொடுத்துருவாங்க. ஸோ இது நிமித்தம் அவங்க இயேசுப்பாக்கு பாத்திரம்னா இருக்க முடியல. அவங்களால கூட சிலுவையை அவங்களால இயேசுப்பாவை பின்பற்ற முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் அவங்க தள்ளப்பட்டாங்க. காட்டி கொடுத்த நிமித்தம் குற்ற மனசாட்சிப்பட்டு நாண்டு கொடுத்து செத்தாங்க. இதுவே மற்ற சீசன் பாருங்க, 11 சீசனுமே இந்த உலக காரத்தை வெறுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணி இயேசுப்பாக தன்னோட சிலுவையை எடுத்துக்கொண்டு ரத்த சாட்சியை மறிச்சது நிமித்தம் அவங்க பரலோகத்தை மீட்கப்பட்டாங்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்றது, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவனும் அதை காப்பான். ஜீவனை காக்கிறவன் யூதாஸ்காரத்தை ஜீவனை காத்தது நிமித்தம் பரலோக ராஜ்யத்தை இழந்து போயிட்டாங்க. ஆனால் இயேசுப்பா நிமித்தம் அந்த 11 சீஷர்கள் இந்த உலக காரியத்தை வெறுத்தது நிமித்தம், ஜீவனை இழந்தது நிமித்தம் பரலோகத்தை காக்கப்பட்டாங்க. அதனால் நம்ம இயேசுப்பாக்காக இந்த உலக காரியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எதெல்லாம் இயேசுப்பா இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை விடுன்னு சொல்கிறோம், அதை நம்ம விட்டுட்டு இயேசுப்பாவை பின்பற்ற பிள்ளைங்களா அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற பிள்ளைங்களாம் இருக்கணும். எப்படி பவுல் சொன்னார், எல்லாம் குப்பையை நஷ்டம் விட்டேன்னு சொன்னார்ல, அதே போல் நம்மளும் இயேசுப்பாக்காக குப்பையை நஷ்டமாக இதெல்லாம் விடும்போது பரலோகத்தில் நம்ம பலன் மிகுதியாக இருக்கும். இயேசுப்பா சொல்லியிருக்காருல, இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது இந்த பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி இதை டபுள் மடங்காக நம்மளை ஆசீர்வதிச்சு அழகு பார்க்குற தேவனாக இருக்க. ஸோ பரலோகத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாம் நம்ம எப்போதுமே இருக்க இயேசுப்பா கிட்ட கிருபை கேட்போம். அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு முன் செல்கிற பிள்ளைகளாம் எப்போதுமே காணப்பட இயேசுப்பா கிட்ட கிருபை கேட்போம். இந்த வீடியோ மூலமாக இயேசுப்பா உங்ககிட்ட என்ன பேசினாருன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஆமென்.